Hi guys, welcome back to a new video. CSK ஃபேன்ஸ்லாம் ரொம்ப நாளா காத்திருந்த செய்தி இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. CSK ராமகிருஷ்ணா கோஷோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ ஒரு நியூ பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவை சேர்ந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர் மேக்னீல் ஹேட்லி நொரோனா இந்த பிளேயர் தான் இப்போ CSK கொண்டு வர போகிறாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பெண்டிங். பட் ட்ரஸ்டபிளான வெப்சைட்ஸ் லைக் கிரிக்பஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம நம்பலாம். அண்ட் இந்த வீடியோவில் மேக்னீல் ஹேட்லி நொரோனா யார் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தெரிவித்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு CSK ஃபேன்ஸ் எல்லாருமே SRH அண்ட் GT ப்ளே பண்ண மேட்சை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் யார் தோற்றிருந்தாலுமே நம்மளுக்கு நல்லது தான். இப்போ வந்து இந்த மேட்சை SRH ஒரு பெரிய மார்ஜினில் லூஸ் பண்ணியிருக்கிறதுனால CSKக்கு இது ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்த ரிசல்ட் SRH வின் பண்ணணும் தான். பிகாஸ் GTயோட ரன் ரேட் க்ளோஸ் டு CSKவாக இருக்கிறதுனால இன்கேஸ் SRH வின் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ GTயோட ரன் ரேட் CSKயோட விட கம்மியாக இருக்கும். ஸோ CSKக்கு ஒரு பிக் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். பட் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. GT வந்து தோற்று அவங்க ரன் ரேட் கம்மியாகும்னு பார்த்தா இப்போ பிக் மார்ஜினில் ஜெயிச்சு அவங்க ரன் ரேட் எங்கேயோ போயிருச்சு. அதனால GT வந்து குவாலிஃபைடு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கியூன்ற சிம்பிள் அவங்களுக்கு வரல. பட் அவங்க கன்ஃபார்ம்டு குவாலிஃபை தான். பிகாஸ் 16 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 மேட்சஸ் இருக்கு. KKR அண்ட் CSK அகைன்ஸ்டாக ப்ளே பண்ண போறாங்க. அட்லீஸ்ட் 1 மேட்ச் வின் பண்ணா கூட டாப் 2 சீல் பண்ணிடுவாங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ SRH தான் கொஞ்சம் ட்ரிக்கியான சிச்சுவேஷனில் மாட்டிட்டு இருக்காங்க. பிகாஸ் இன்னும் 2 மேட்சஸ் அவங்களுக்குமே இருக்கு. RCB அண்ட் CSK அகைன்ஸ்டாக ப்ளே பண்றாங்க. நெக்ஸ்ட் CSK அகைன்ஸ்டாக தான் ப்ளே பண்றாங்க 18th மே அன்னைக்கு. இப்போ அந்த மேட்ச் வந்து சேப்பாக்கில் நடக்கிறதுனால CSKக்கு அது ஒரு பிக் அட்வான்டேஜா. அட் த சேம் டைம் இப்போ SRHோட ரன் ரேட் வந்து இந்த மேட்ச் மூலியமா பயங்கரமா அடி வாங்கி இருக்கிறதுனால நெக்ஸ்ட் மேட்ச் CSK அகைன்ஸ்டாக லூஸ் பண்றாங்கன்னா அப்போ அவங்க ரன் ரேட் இனிமே டிராப் ஆகும். பட் தி திங் இஸ் 22nd மே அன்னைக்கு தான் SRH அவங்க கடைசி மேட்ச் ப்ளே பண்றாங்க அகைன்ஸ்ட் RCB. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் SRH வந்து CSK அகைன்ஸ்டாக லூஸ் பண்ணிடுறாங்க. நம்ம CSK வந்து LSG அகைன்ஸ்டாக நெக்ஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம வந்து கரண்ட் 12 பாயிண்ட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா, நம்ம SRH அகைன்ஸ்டாக வின் பண்ணோம்னா 14 ரீச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் GT மேட்ச் வந்து 21st மே அன்னைக்கு வின் பண்றோம்னா 16 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணுவோம். இப்போ SRH வந்து 22nd மே அன்னைக்கு ப்ளே பண்ண போறதுனால அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஷார்ட் அட் பிளே ஆஃப் இருக்கும். பிகாஸ் எவ்வளவு மார்ஜினில் வின் பண்றோம்னா நம்ம CSK ரன் ரேட் விட அதிகமாக போகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதனால CSK வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 மேட்சஸை தொடர்ந்து வின் பண்றது தான் வந்து நல்லதுன்னு சொல்லுவேன் ஃபார் ரீச்சிங் பிளே ஆஃப். நம்ம 3 மேட்சஸ் கன்சிக்யூட்டிவா வின் பண்ணா டாப் 2 எய்ம் பண்ணலாம். ஆனா 3ல 1 தோத்தா கூட மற்ற டீமோட ரிசல்ட் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் IPLோட பியூட்டி நான் ஃபீல் பண்றேன். எதுக்காக நீ SRH மட்டும் பார்க்குற மற்ற டீம்ஸ்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ GT எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்னும் 2 மேட்சஸ் ரிமைனிங். ஸோ அவங்க வந்து பிளே ஆஃப் ரீச் பண்றது இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டு. கியூன்ற சிம்பிள் மட்டும் தான் வரல. தென் அதுக்கப்புறம் RCB எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 1 மேட்ச் வின் பண்ணா கூட 16 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணுவாங்க. அவங்களுக்குமே இன்னும் 2 கேம்ஸ் ரிமைனிங்கா இருக்கு. சாரி 3 கேம்ஸ் ரிமைனிங்கா இருக்கு. அதனால போத் GT அண்ட் RCB ஆர் கன்ஃபர்ம் ஃபார் பிளே ஆஃப். அந்த ஸ்பாட்லாம் விட்டுருங்க. பட் டாப் 4 கண்டிப்பா சீல் பண்ணிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்பாட்டுக்கு தான் அந்த போட்டியே இப்போ போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் IPLக்கு அப்புறம் பிளே ஆஃப் ஈஸியா ரீச் பண்ணாங்கன்னு சொன்ன PB கேஸ் இப்போ அவங்க நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டு இருக்கு. யாரோ கண்ணு வச்சிட்டாங்க போல. ஏன்னா இப்போ தொடர்ந்து 4 மேட்சஸ் லூஸ் பண்ணி அவங்க பிளே ஆஃப் ஸ்பாட் ஹேங்கிங்ல இருக்கு. பாட்டம்ல இருக்கக்கூடிய 4 டீம்ஸ்க்கு இந்த பிளே ஆஃப் ஹோப்ஸ் அலைவா தான் இருக்கு. CSK, RR, KKR அண்ட் DC. இதில் DC வந்து நம்ம அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். அவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. மோரோவர் அவங்க வந்து 0.1% தான் அவங்களுக்கு சான்ஸுமே இருக்குது குவாலிஃபை ஆகிறதுக்கு. அதனால் அவங்க வந்து நம்ம லிஸ்ட் எடுத்துக்க வேணாம். ஸோ CSK, RR, KKRக்கு 4 மேட்ச் ரிமைனிங்காக இருக்குது. KKR 4 மேட்சஸ் வின் பண்ணால் 17 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணுவாங்க. அவங்க ஆட் நம்பரில் தான் இந்த லீகை ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. இப்போ இன்கேஸ் 4ல் வந்து 3 மேட்சஸ் வின் பண்ணுறாங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணுவாங்க. ரியலிஸ்டிக்காக பார்க்குறப்போ CSK அண்ட் RRக்கு தான் பெட்டர் சான்ஸ் இருக்குது KKRஐ விட. தென் RRோட சினாரியோக்கு வந்தோன்னா அவங்க 12 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அவங்க ப்ளே பண்ண போகிற கடைசி 3 மேட்சுமே வந்து பிலோவில் இருக்கக்கூடிய டீம்ஸ் தான். MI, DC அண்ட் KKR. கம்பேரிட்டிவ்லி CSK ப்ளே பண்ண போகிற கடைசி 3 மேட்சுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சைட்ஸ் தான். எஸ் LSG வந்து கொஞ்சம் வீக்காக தான் தெரியுறாங்க. பட் ஸ்டில் அவங்களை ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. வேற SRH அண்ட் GT எடுத்துக்கிறோம்னா SRH நம்ம ஹோம்ல ப்ளே பண்ணுறதுனால கண்டிப்பாக அது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அண்ட் அந்த மேட்சுக்கு தோனி வேற அவைலபிள்னு இப்போ சொல்றதுனால கண்டிப்பாக அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வேற GT வந்து அகமதாபாத்ல ப்ளே பண்ண போகிறோம். இன்னைக்கு வேற அகமதாபாத்ல SRH முடிச்சு விட்டாங்க. அப்படிப்பட்ட பேட்டிங் லைனப் வந்து ஜஸ்ட் 86 ரன்ஸுக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. SRHோட லோஸ்ட் எவர் IPL டோட்டல்னா அது இந்த டோட்டல் தான் சொல்றாங்க. GT டோட்டலே 160 தான். ஸோ இவ்வளோ சூப்பராக டிஃபெண்ட் பண்ணாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் சாய் சுதர்ஷன் கான்ஃபிடென்ட்டாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறமா சொல்லியிருப்பாரு இந்த டோட்டல் போரும், இது டிஃபெண்ட் பண்ண முடியும்னு. அப்போவே தெரிஞ்சிருச்சு ஓகே GT இந்த மேட்சை விட போகிறது கிடையாதுன்னு. அப்படியே தோனி பற்றி ஒரு சின்ன அப்டேட் பார்த்துருமா. தோனி அட்லீஸ்ட் இந்த சீசனில் 1 மேட்ச் அது ப்ளே பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. CSK மேனேஜ்மெண்ட்டுமே அதான் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ CSK ப்ளே பண்ண போகிற கடைசி 3 மேட்ச்சில் ஒரு ஹோம் மேட்ச் இருக்குது அகேன்ஸ்ட் SRH. இந்த மேட்சுக்கு தான் தோனி இஸ் கோயிங் டு பி அவைலபிள். இந்த மேட்சோட டிக்கெட் சேல் டேட்டுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 14th மே அன்னைக்கு 12:15 PM டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ தோனியோட அப்டேட் வந்தோம்னா தோனி பெருசாக இந்த சீசனில் அவே மேட்சஸ்க்கு டிராவல் பண்ணல இல்லையா. பட் இப்போ லக்னோக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிற மேட்சுக்கு தோனி லக்னோக்கு போக போறாருன்னு சொல்லி இப்போ கிரிக்பஸ்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காசி விஸ்வநாதன் சாருமே அதை சொல்லியிருக்காராம். அதனால லெட்ஸ் சி நெக்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண போறாரா இல்லையான்னு. இப்போ CSK ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் விஷயத்துக்கு வந்தோம்னா CSK ஆக்சுவலி 2 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் இப்போ சைன் பண்ணிக்க முடியும். ஏன்னா போத் ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் கலில் அஹமத் 2 பேருமே ரூல்ட் அவுட் ஆகியிருக்காங்க. பட் CSK ஸ்டில் கலில் அஹமதோட ரீப்ளேஸ்மெண்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஆகாஷ் மதல ஆயுஷ் மாத்திரோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் சைன் பண்ணியிருந்தோம். இப்போ ராமகிருஷ்ண
ராமகிருஷ்ணா கோஷோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வி ஹவ் சைன்ட் மேக்னீல் நொரோனா. கர்நாடகாவை சேர்ந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர் இவர். ஆக்சுவலி பிறந்ததெல்லாம் வந்து துபாயில் தான், அங்கே தான் அவரோட சைல்டுஹுடுமே இருந்துச்சு. நொரோனா ஆக்சுவலி ஒரு டைலமா இருந்திருக்காரு, வெதர் நம்ம யூஏஇ நேஷனல் டீமுக்காக ப்ளே பண்ணுறதா ஆர்எஸ் மேங்களூர் ஹெரிட்டேஜ் இருக்கிறதுனால நம்ம பெங்களூருக்கு வந்து நம்மளோட கிரிக்கெட் கரியரை பர்சியூ பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் இருந்திருக்காரு. தென் ஃபைனலி வந்து டிசைட் பண்ணியிருக்காரு பெங்களூர்லேயே நம்மளோட கிரிக்கெட் கரியரை வந்து பர்சியூ பண்ணலாம்னு. அதனால தான் இங்கே மூவ் ஆகி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ மேக்னீல் நொரோனா பற்றி சின்னதாக ஒரு ஜஸ்ட் கொடுக்கணும்னா, இவருக்கு ப்ரிஃபர்ட் பேட்டிங் பொசிஷன் எதுவும் கிடையாது, எங்கே வேணாலும் ப்ளே பண்ண வைக்கலாம். நம்பர் 4 தான் கர்நாடகாக்காக இந்த சையத் முஷாக் அலி ட்ராஃபியில் ப்ளே பண்ணார். வரஸ் கர்நாடகாவில் நடக்கக்கூடிய மகாராஜா T20 ட்ராஃபியில் இப்போ 25 எடிஷன் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து மேங்களூர் டீமுக்காக வந்து ஓப்பன்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ டாப் 3லையும் ப்ளே பண்ண வைக்கலாம். இவர் ரைட் ஹேண்ட் பேட்டர் அண்ட் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ இந்த மகாராஜா ட்ராஃபியில் 13 மேட்சஸில் 253 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 148. பவுலிங்லையுமே அரௌண்ட் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அட் அன் எக்கானமி ரேட் ஆஃப் 7.44. தென் லாஸ்ட் இயர் நடந்த CK நாயுடு ட்ராஃபியில் 2 ட்ரிபிள் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் உத்தராகண்ட் அண்ட் திரிபுரா. 8 இன்னிங்ஸில் 1037 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக அவர் தான் இருந்தார். அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்கிறத வச்சு பார்த்தா இவர் CSK தவிர மற்ற ஒரு சில டீம்ஸோட ட்ரையல்ஸுமே அட்டென்ட் பண்ணியிருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ், இந்த 3 டீம்ஸோட ட்ரையல்ஸுமே அட்டென்ட் பண்ணியிருக்காரு அப்பார்ட் ஃப்ரம் CSK வர் குவைட் இம்ப்ரெஸ்ன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப் ஸ்பின்னராக இருக்கிறதுனால CSK பிளான் போட்டு தான் இவர் இப்போ சைன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் SRH மேட்ச்சில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளே நம்மளுக்கு தேவை இல்லையா, ஏன்னா 3 ஓவர்ஸ் ஆஃப் ஆஃப் ஸ்பின் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அன்னைக்கு கூட மேட்ச் ஆட அப்படி தான் யூஸ் பண்ணாங்க, பட் அது வந்து பேக் ஃபயர் ஆகிருச்சு. பட் இந்த டைம் வந்து ஒரு ப்ராப்பர் ஆஃப் ஸ்பின்னராக இருக்கிறதுனால மேபி CSK அந்த கேம்பிளுக்கு போயிட்டு இவர் ஸ்ட்ரைட்டாகவே லெவலில் ப்ளே பண்ண வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம லாஸ்ட் சீசன் இப்படி தான் உருவீர் படையில் லாஸ்ட் 3 மேட்சஸ் ரிமைனிங்காக இருக்கிறப்போ கொண்டு வந்தோம் அண்ட் அவர் பட்டையை கிளப்பினார். லைக்வைஸ் இந்த சீசன்லேயுமே லாஸ்ட் 3 மேட்சஸ் ரிமைனிங்காக இருக்கிறப்போ இவரை சைன் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் see மேக்னீல் நொரோனாக்கு CSK டீம் சான்சஸ் கொடுக்க போகிறாங்களான்னு நீங்கள் எனக்கு ஃபீல் பண்ணுறீங்க? இந்த சைனிங்கை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஃபீல் இஸ் a குட் பவர் ஹிட்டர் அண்ட் ஒரு நல்ல ஹேண்டி ஆஃப் ஸ்பின்னரும் கூட, அதனால CSK நல்ல ஒரு சைனிங் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சேர்ஸ், பை.